ஞாயிறு நோக்கி நடப்போம். இறை வார்த்தையை உயிராக்கி இறைவனை வாழ்வாக்கி வாழ்வோம். வாருங்கள், இறை வார்த்தையை அறிந்து அன்பு செய்து சாட்சிகளா. தூயாவியின் பேராலே ஆமென். இயேசுவுக்குள் என்றும் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இன்னும் ஒரு புதிய வாரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தாலும் வழிநடத்துதலாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த வாரமாக அமையவும், கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தவும் வாழ்த்தி நிற்கின்றேன். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலம் 2ஆம் ஞாயிறை நோக்கி பயணிக்கும் நாம் ஆண்டவர் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பவற்றை நினைவு கூர்ந்து வெற்றியின் விழாவை கொண்டாடி மகிழ்வில் இருக்கின்றோம். இன்றைய திருப்பாடலில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று என்ற வார்த்தையின் ஊடாக ஆண்டவருடைய அன்பானது புறக்கணிக்கப்பட்டவர்களை மேன்மைப்படுத்தும் என்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே இதனை மனதில் இருத்தியவர்களாக திருப்பாடலில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். திருப்பாடல் 118 2 தொடக்கம் 4, 13 தொடக்கம் 15, 22 தொடக்கம் 24. பல்லவியாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரவேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தால் சாற்றுவார்களாக.
என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி விடுத்த முயன்றார்கள், ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நேர்மையாளரின் கூடாரங்களில் மீட்பின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வலத்தை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், மகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளை விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதான் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதீம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாள்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை.
இயேசுவே இறைமகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப் பெற்றுள்ளன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்று பாஸ்கா காலத்தின் 2ஆம் ஞாயிறு. கடந்த வாரங்களில் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றையெல்லாம் தியானித்து வந்த நாம் இன்று இயேசு சீடர்களுக்கு காட்சி கொடுக்கும் நற்செய்தியை செவிமடுத்தோம். இன்றைய நற்செய்தியானது எம்மை ஆழமாக சிந்திக்க அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலே நாம் பல விடயங்களை காண்கின்றோம். அவற்றில் இயேசுவின் மரணத்தின் பின் அவர் உயிர்த்து விட்டாரா இல்லையா என்ற 2 மனம் கொண்ட சீடர்களுக்கு மத்தியில் இயேசு காட்சியளிக்கின்றார். அப்போது அவர்கள் அச்சத்தாலும் பயத்தாலும் நம்பிக்கை இன்மையாலும் அவர்கள் கலக்கமுற்று அமைதியற்று இருந்தார்கள் என்பதை உணர்ந்த இயேசு முதலாவதாக அவர்களை சந்திக்கும் போது கூறிய வார்த்தை உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்பதாகும். அத்தோடு இயேசு மீண்டுமாக அவர்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்வதோடு என்னை கடவுள் எதற்கு அனுப்பினாரோ அதற்கு உங்களையும் நான் அனுப்புகின்றேன் என்று கூறுகின்றார். அதாவது இயேசு இவ்வுலகிற்கு எதற்காக வந்தாரோ அந்த பணியை, அவர் விட்டு சென்ற பணியை தொடர தமது சீடர்களை அழைத்து நிற்கின்றார். அதன் பின் அவர் தூய ஆவியை அவர்கள் மேல் ஊதி அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கின்றீர்களோ அவை மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவை மன்னிக்கப்படாது என்றும் கூறி அந்த இடத்திலே அவர் இன்னும் ஒரு அருள் அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதையும் நாம் நற்செய்தியின் ஊடாக காண்கின்றோம். மேலும் அந்த இடத்திலே அவரது சீடரான தோமே இல்லாமல் இருந்தபோது மீண்டும் அவரை சந்திக்கும் போது அவர் முதலில் சீடர்களுடன் என்ன பகிர்ந்து கொண்டாரோ அதை இயேசு மீண்டும் நினைவுபடுத்தி தமது அடையாளங்களை தோமாவிடம் காட்டி அவற்றை தொட்டு பார்க்குமாறும் கட்டளையிடுகின்றார். அத்தோடு மட்டுமல்லாமல் என்னை கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிப்பவன் பேறு பெற்றவன் என்பதையும் கூறுகின்றார். அத்தோடு நற்செய்தியிலே மேலும் அவர் அருள் அடையாளங்களை செய்து காமித்ததாகவும் அவற்றை இங்கே குறிப்பிடவில்லை எனவும் நற்செய்தி கூறுகின்றது. வாசகமானது 7 அருளடையாளங்களை ஒன்றான ஒப்புரவு என்னும் அருள் அடையாளம் மிகவும் முக்கியமான அருள் அடையாளம் என்றும் அதை நாம் தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் இன்றைய வாசகம் எனக்கு எடுத்துக்கொள்கிறது. இன்றைய வாசகத்தின்படி தோமா உயிர்த்த ஆண்டவரை எவ்வாறு சந்தித்தாரோ அதே போன்று நானும் பல சந்தர்ப்பங்களில் எனது வாழ்வில் ஆண்டவர் இருக்கின்றாரா என்று சந்தேகித்துள்ளேன். அதில் பிழை என்னும் வகையில் இறைவன் தாம் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்றார் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இறைவன் பல நிகழ்வுகளை எனது வாழ்வில் நடத்தியுள்ளார். உயிர்த்த ஆண்டவரை நான் காணாவிடினும் அவர்தான் என் வாழ்வில் துணையாக இருக்கின்றார் என்பதை நான் இன்று வரை நம்பி வருகின்றேன். இன்றைய நற்செய்தி எமக்கு என்ன கூறுகின்றது என்பதை பார்ப்போம். இன்றைய நற்செய்தியிலே சீடர்கள் அமைதியற்று இருந்ததையும் அவர்களுக்கு இயேசு கூறிய முதல் வார்த்தையாக அமைதி உண்டாகுக என கூறுவதையும் அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக கூறுவதையும் நாம் காண்கின்றோம். இன்றைய சமுதாயத்திலே குடும்பங்களிலே
நாடுகளுக்கு இடையிலே இந்த அமைதி துளியளவும் இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. இந்த அமைதியை எல்லோரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், தோமாவை போல் கண்டு விசுவாசிப்பவர்களாக மட்டுமில்லாமல் காணாமலே அவரை உணர்பவர்களாகவும் எம் இடையே எம் நடுவிலே அவர் இருக்கின்றார், ஜீவிக்கின்றார், எமக்கு நல்லவைகளை செய்கின்றார், நமக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றார் என்பதை விசுவாசிப்பவர்களாகவும் வாழ இன்றைய நற்செய்தி அழைப்பு விடுவதோடு பாவ மன்னிப்பு என்னும் அருளடையாளத்தை இந்த இடத்திலே வலியுறுத்தியும் கூறியிருக்கின்றது. எம்முடைய பலவீனங்களால், சாத்தானின் சோதனைகளால் நாம் செய்யும் அல்லது எமது வாழ்விலே நாம் விடும் பிழைகளை, அதற்கான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாம் குருக்களையே நாடி நிற்க வேண்டும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் ஏற்படுத்தியிருக்கும் இந்த அருள் அடையாளம் மூலம் தெளிவுபடுத்துகின்றது. நாமும் எமது பணியை கத்தோலிக்கர்களாக திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு திருச்சபையின் உறுப்பினர்களாக எமது ஆற்றலுக்கு ஏற்ப திருச்சபைக்கு பங்காளிகளாக செயல்பட இன்றைய நற்செய்தி வாசகம் அழைப்பு விடுக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்தவர்களாக இன்றைய நற்செய்தியை மீண்டும் மீண்டுமாக தியானித்து இந்த செயல்களை செய்ய முன்வருவதோடு, இன்று உலக நாடுகளுக்கு நடுவிலும் குடும்பங்களிலும் இயேசு விற்று சென்ற அமைதி நிலவ வேண்டும் என்றும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் நாம் தொடர்ந்தும் மன்றாடுவோம். அன்பு இயேசுவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நம்பிக்கை சுடராயிருந்து எம்மை வழி நடத்துபவரே, உமது ஒளி தரும் வார்த்தையினால் எங்களுக்கு வலுவூட்டி செயல்படுத்தி தேற்றுகிறவரே, நாங்கள் சோர்ந்து போகும் நேரங்களில் எம்மை தாய் போல் அரவணைப்பவரே, உள்ளங்கையில் என்னை பொறித்தவரே, எங்களுக்கு நீர் செய்த நன்மைகளுக்காகவும் அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு கொடான கோடி நன்றி கூறுகின்றோம். நீர் உயிர்த்த பின் சீடர்களுக்கு தோன்றி ஐயம் தவிர்த்து நம்பிக்கை அளித்தவரே, எங்கள் அன்றாட வாழ்வில் வரும் அனைத்து காரியங்களிலும் நம்பிக்கையில் வலுப்பெற உமது ஆவியை எம்மேல் நிறைவாக பொழிந்தருளும். ஆமென். தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். மாசில்லாமல் உற்பவித்த தேவ மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.